Ministry is not doing everything according to your comfort. கர்த்தர் பெரிய ஊழியங்களுக்காக எடுத்து பயன்படுத்தும் பொழுது வித்தியாசமான மனிதர்கள் மத்தியில இருந்துதான். We should not expect people to come and be in peace with us always. We should be the peacemakers. சில சமயங்கள் ஆண்டவர் வார்த்தைனால மட்டும் நம்மளை உற்சாகப்படுத்திட்டே இருக்க மாட்டார். கர்த்தர் அனுபவங்கள் மூலமாக இன்னும் அதிகமா நம்ம இடத்துல பேசுகிறார், நம்மளை பலப்படுத்துகிறவரா இருக்கு. கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும் ஆசைப்படுறாருன்னா மெச்சூரா இருக்கணும் ஆசைப்படுறாரு. இந்த காலங்களில் இந்த நாட்கள்ல ஊழியக்காரர்களாக நாம் நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது மெச்சூரிட்டி. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருந்தாரு. அந்த பாஸ்டர் கிட்ட தினமும் அவரோட மக்கள் வருவாங்க, சபை மக்கள் வருவாங்க. வந்து அவர்களுடைய பிரச்சனையை சொல்லி அழுது கொண்டே இருப்பாங்க. ஒரு நாள் வருவாங்க, இப்படி நடக்குது பாஸ்டர், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நடக்குது, இந்த மாதிரி எங்கள் இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, வேலையில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அழுது கொண்டே இருப்பாங்க. திரும்பி போவாங்க. அடுத்த நாள் வருவாங்க, திரும்பியும் அதே பிரச்சனைகளை சொல்லி அழுவாங்க. போவாங்க, மறுபடியும் வருவாங்க, மறுபடியும் வந்து அதே பிரச்சனைகளை சொல்லி அழுவாங்க. இப்படியே கொஞ்ச நாளாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த பாஸ்டர் பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னார் ஒரு நாள், சரி உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த தீர்வை இனிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாஸ்டர் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் பாஸ்டர், சொல்லுங்கள் பாஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அந்த பாஸ்டர் வந்து ஒரு ஜோக்கு சொன்னார். என்ன சொன்னார்? ஜோக்கு சொன்னார். அந்த ஜோக்கு சொன்ன உடனே எல்லாரும் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. ரொம்ப சிரிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் மனசு இப்போ கொஞ்சம் லேசாக இருக்குது பாஸ்டர், இதோ தீர்வு வேலை செய்து போல இருக்குது, லேசாக இருக்குது, நாங்கள் போயிட்டு நாளைக்கு வரோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்தாங்க திரும்பியும், பாஸ்டர் இன்னைக்கும் ஒரு தீர்வு கொடுங்களேன் அப்படின்னாங்க. உடனே அவர் சொன்னார், சரி இன்னைக்கும் ஒரு தீர்வு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கும் ஒரு ஜோக்கு சொன்னார். ஆனால் அதே ஜோக்கை தான் சொன்னார். முந்தின நாள் சொன்னால் அதே ஜோக்கை சொன்னார். இன்றைக்கும் சிரித்தாங்க, ஆனால் கொஞ்சம் கம்மியாக சிரித்தாங்க, முதல் நாள் அளவுக்கு சிரிக்கலை. சரி பாஸ்டர் நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் திரும்பியும் வராங்க. திரும்பி வந்து, பாஸ்டர் இன்னைக்கு ஒரு தீர்வு கொடுப்பீங்களா அப்படின்றாங்க. சரி தீர்வு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் ஜோக்கு சொல்கிறாரு, அதே ஜோக்கு தான் சொல்கிறாரு. இப்போ இன்னும் கொஞ்சம் கம்மியாக சிரித்தாங்க. அவங்க போயிட்டாங்க. திரும்பி அதுக்கு அடுத்த நாள் வராங்க. அடுத்த நாள் வந்த உடனே பாஸ்டர் அதே ஜோக்கை திரும்பி சொல்கிறாரு. இப்போ அவங்களுக்கு சிரிப்பே வரல. அவங்க சிரிக்காம பாஸ்டரை பார்த்து, என்ன பாஸ்டர் ஒரு ஜோக்கை ஒரு வாட்டி சொன்னதான் சிரிக்க முடியும், திரும்பி திரும்பி அதுக்கு எப்படி சிரிக்க முடியும், வேற ஜோக்கை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பாஸ்டர் சொன்னார், இப்போ புரியுதா, ஒரு விஷயத்துக்கு ஒரு வாட்டி தான் ஆளணும், திரும்பி திரும்பி அதே பிரச்சனையை சொல்லி அழுதுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம், தயவுசெய்து போங்க வீட்டுக்கு போங்க, சமாதானமா இருங்கன்னு அனுப்பிச்சு விட்டார். பாருங்க, நம்ம சில சமயத்தில் இந்த பழைய விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு இல்லை, அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. பழைய காரியங்கள் சொல்லுங்க, பழைய காரியங்கள், சத்தமா சொல்லுங்க, பழைய காரியங்கள், ஓல்டு திங்ஸ், ஓல்டு. மைக்கேலையா சொல்லுங்க, ஓல்டு சொல்லுங்க. அப்படியா சொல்லுங்க, ஓல்டு ஓல்டு, பழைய காரியங்கள் இல்லை. இன்றைக்கு கூட நம்ம விசேஷமாக ஒரு மனிதரை குறித்து பார்க்க போறோம். நம்ம இது வரைக்கும் எத்தனை மனிதர்களை பார்த்துருக்கிறோம்? 5 6 6 பார்த்துட்டோமா? அப்படியா? 6 சரி, கவுண்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் யாரு? 2வது? 3வது? டாட்டர்ஸ். 4வது? 5வது? இப்பாஃப்ரோடிட்டஸ். 6வது? இட்டாய். அப்போ 7வது? இனிதான் கடைசி.
போன வாரம் சரியான பதிலை சொன்னது வந்து நம்ம தினேஷ். அதுக்காக நைட்டு 3:30 மணி வரைக்கும் முழிச்சிருந்துருக்கிறாரு பாவம் தம்பி. ஆனால் தான் நேற்று எத்தனை பேர் குரூப்பில் மெசேஜ் பார்த்தீங்கன்னு தெரியல. தயவுசெய்து சீக்கிரமாக போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி பேரை கண்டுபிடிது நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு அதிகமாக ஆண்டவரோட பிரச்சனத்தில் இருந்து இந்த பேரை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டேன். ஆனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எனக்கு ஞாபகப்படுத்தினார் இந்த பேரை. டு ரிமெம்பர் திஸ் நேம் ஃப்ரம் த பைபிள் இட் டுக் மீ அ லாங் டைம். ஏன்னா இவரோட பேரோட அர்த்தமே ரிமெம்பர். இவரை பற்றி நம்ம எங்கே வாசிக்கலாம்னா வேத புஸ்தகத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேசேஜ். ஒரே ஒரு முறை தான் இவர் வேதத்தில் வராரு. இட் ஜஸ்ட் கம்ஸ் லைக் அ ஃப்ளாஷ். ஒரே ஒரு முறை தான் வராரு. அப்போஸ்தலர் நடபடிக்கை 21ஆம் அதிகாரம், தி ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 21 16ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? 16th verse. செசேரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமன்றி சீப்ரு தீவானாகிய மினாசோன் என்னும் சொல்லுங்க. மினாசோன். மினாசோன். மினாசோன் தமிழ்ல மினாசோன், இங்கிலீஷ்ல இது வந்து வாசிப்போம். இங்கிலீஷ்ல வாசிங்களா. Also some of the disciples from Caesarea went with us and brought with them a certain Manason of Cyprus, an early disciple with whom we were to lodge. மினாசன் என்னது? மினாசன். ஆக்சுவலி இங்கிலீஷ்ல வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன்ஸ் இருக்கு. Some people pronounce with ms silent, saying nasan என்று சொல்லி தான் நிறைய பேர் அதை ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலா எம் பீங் சைலண்ட் ஆக. தமிழில் வந்து ரொம்ப தெளிவாக மினாசோன் என்று சொல்லப்படுகிறது. ஐ ரிப்பீட், in English most of the people pronounce this name with m being silent as nason அப்படின்னு அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. பட் தமிழில் மினாசோன் என்று சொல்லி அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபார் த சேக் ஆஃப் நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நிறைய தமிழ் பைபிளை வாசிக்கிறதுனால இந்த சர்மனில் நான் வந்து மினாசோன் என்று சொல்லி அவரை ரிஃபர் பண்ணுறேன். பட் ஐ ரிப்பீட், இன் இங்கிலீஷ் you have to call him and you can call him as Nason with m being silent. Okay, fine, right. So இப்போ இந்த பேர், இந்த மினாசோன் என்ற பேரோட அர்த்தம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட் நேம் இஸ் ரிமெம்பர். ஃபர்ஸ்ட் க்ளூ புரிஞ்சிச்சு அன்னைத்து, ரிமெம்பர் இதான் இதோட மீனிங். இப்போ ரெண்டாவதாக ஒரு க்ளூ கொடுத்தனே, அது என்னது? வாட் வாஸ் த செகண்ட் க்ளூ தட் ஐ கேவ் எஸ்டர்டே? Lodging சொன்னா. Okay, I spoke about how Jesus and when Joseph and Mary went to Bethlehem. பெத்லஹேமுக்கு யோசேப்பும் மரியாளும் அவர்கள் போகும் பொழுது அவர்கள் தேடினது தங்குவதற்கு ஒரு இடத்தை. They were searching for a place to stay. பட் ஆனால் அவங்களுக்கு தங்குற இடம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. They did not get a place to lodge. ஆனா இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற இந்த மனுஷன் மினாசோன், he gave a place to Paul and his disciples to lodge. தன்னோட வீட்டை இவர்கள் தங்கும்படியாக திறந்து கொடுத்தவர் இந்த மினாசோன். ஒரே ஒரு முறை தான் வராரு. He's appearing just once, but he did a very, very powerful ministry. ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்டான ஊழியத்தை அவர் செஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். இந்த பகுதியில் இவர் தங்குகிற அந்த இடத்தை கொடுத்ததன் மூலமாக ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு ஊழியத்தை இவர் செஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். ஏன் அது சிக்னிஃபிகண்ட் என்று ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Why was it significant? நம்ம இந்த வசனத்தை முழுசா ஒரு முறை வாசித்துடலாமா? செசேரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமன்றி
சீப்ரு தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோடு கூட்டிக் கொண்டு வந்தார்கள். Also some of the disciples from Caesarea went with us and brought with them a certain Mnason of Cyprus, an early disciple with whom we were to lodge. இந்த மனுஷனோட வீட்டில் அவர் தங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாரெல்லாம் தங்கினா? யாரெல்லாம்? சீஷரில் சிலர் எங்களோடு வந்திருக்கிறாங்க. பவுல், ஸ்பெசிபிக்கலி பால் ஸ்டேட் ஹியர். எப்போ ஸ்டே பண்றார் பால்? எங்க போறதுக்கு முன்னாடி இங்க ஸ்டே பண்றாரு? ஜெருசலேம் போறதுக்கு முன்னாடி ஸ்டே பண்றாரு. பாருங்க, பவுலும் அவரோட கூட சிலரும் எருசலேம் பட்டணத்திற்கு போகிறார்கள். அங்க எருசலேம் பட்டணத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டே பண்றாங்க. பவுலோட ஊழியங்கள் பார்த்தீங்கன்னா சபைகளை ஸ்தாபிக்கிற ஊழியமாக இருந்தது. Paul was also doing something very very important and significant. ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை பவுல் செஞ்சிட்டு இருந்தாரு. பவுல் நிறைய சபைகளை புறஜாதி மக்கள்ல மத்தியில அவர் ஸ்தாபித்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜென்டைல்ஸ் மத்தியில Paul was planting churches amongst the Gentiles. புறஜாதியர் மத்தியில அவர் ஸ்தாபித்து கொண்டிருந்தாரு. இந்த புறஜாதி மத்தியில் அவர் ஸ்தாபித்த சபைகளிலிருந்து சில காணிக்கைகள் வரும் பொழுது அந்த சபைகளிலிருந்து some offerings used to come. எதுக்குன்னா ஊழியங்களுக்காக அந்த சபைகள் இருக்கிறவர்கள் காணிக்கைகளை பவுலுக்கு அனுப்புவாங்களாம் ஊழியம் செய்வதற்கு. பவுல் என்ன செய்வாராம், இதில் ஒரு பங்கை எடுத்து கொண்டு வந்து எருசலேம் சபைகளில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வாராம். Used to bring this offering and help the poor in Jerusalem. So அப்படியாக ஒரு ஊழியத்தின் பயணமாக கூட இவர் இங்க போய் கொண்டிருக்கலாம். எருசலேமுக்கு போறாரு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் பேக்ரவுண்ட்ல இருக்கு. நம்ம தொடர்ந்து இதை வாசிச்சோம்னா, தொடர்ந்து இல்லை முன்னாடி வாசித்தோம்னா we can see what was the background. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 21ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகது என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். பாருங்க, பவுல் எருசலேமுக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி வந்து பவுலுடைய பெல்ட்டை வாங்கி அவங்க என்ன பண்றாங்க, அவரை கட்டி கொண்டு அவன் மேல கட்டி கொண்டு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த பெல்ட்டோட ஓனரை அவங்க இப்படி கட்டி அவங்க ஒப்பு கொடுத்துருவாங்க என்று சொல்லி சொல்றாரு. ஒரு ஊழியத்திற்காக கிளம்புற மனுஷன், அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் வரும் பொழுது, அதுவும் ரெப்ரசன்ட் பண்ணி பண்றாங்க, விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணி பண்ணும் பொழுது அவருக்கு எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி பாருங்க. இன் திஸ் வே, அதுவும் the Holy Spirit says வேற சொல்றாரு. The Holy Spirit says, in this way the Jewish leaders in Jerusalem will bind the owner of this belt and will hand him over to the Gentiles. பவுல் அங்க போக போறதே அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக. யாருக்கு? அந்த மக்களுக்கு உதவி செய்யறதற்காக போறாரு, ஊழியத்திற்காக போறாரு. போக ஆரம்பிக்கும் பொழுது இப்படியாக அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருது, பரிசுத்த ஆவியானவரிடத்துல தீர்க்க தரிசனம் வருது. பாருங்க, நிறைய முறை நம்ம சில காரியங்களை செய்யும் பொழுது, நம்ம சில கிறிஸ்துவுக்காக சில காரியங்களை நம்ம செய்யும் பொழுது, வார்த்தையின்படி சில காரியங்களை செய்யும்போது, ஊழியங்களை செய்யும் பொழுது நமக்கு தடைகள் வரும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் நெவர் அ ஈஸி ரோட். த மினிஸ்ட்ரி ரோட் இஸ் நெவர் அ ஈஸி ரோட்.
தடைகள் வரும். அந்த தடைகள் வரும் பொழுது நிறைய பேர் பயந்து சோர்ந்து போயிடுறோம், ஸ்லோ டவுன் ஆயிடுறோம். when there is a problem in the house, when there is a problem in the workplace, நம்மளுடைய சமுதாயத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது we slow down இல்லை? சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது பண்ணாதான் பிரச்சனை வருது, ஸோ கொஞ்ச நாள் நான் பொறுமையாக இருந்து பார்க்குறேன் அப்படின்னு அமைதியாயிடுவாங்க. சிலர் அந்த அந்த பிரச்சனைகளின் தடைகளின் அந்த இன்டென்சிட்டியை தாங்க முடியாமல் ஸ்லோ டவுன் ஆகிடுவாங்க. ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எனக்கு. ஒரு தீர்க்கதரிசி வராரு, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத சொல்றாரு, என்ன நடக்கும்னு தெளிவாக எடுத்து காட்டுறாரு. இது இந்த பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் தெரியுமா, அதை விட பல படிகள் மேலான ஒரு காரியமாக எனக்கு தெரிகிறது. இட்ஸ் நாட் ஈஸி பிகாஸ் யூ நோ தட் காட் இஸ் டெல்லிங் யூ திஸ் வெரி கிளியர்லி. ஆக்சுவலி காட் இஸ் ப்ரிப்பேரிங் யூ. நம்ம ஆயத்தப்படுத்துறாரு. நீ போற, உனக்கு எல்லாம் ஈஸியாக இருக்க போகிறது இல்லைப்பா. நீ போற, உன்னை தூக்கி வச்சு தலையில கொண்டாட போறது இல்லைப்பா. உனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள போறாரு. இயேசுப்பாக்கு தெரியுமா தெரியாதா என்ன நடக்க போகுதுன்னு? ஜெருசலேம் கூட போகும்போது Jesus knew very clearly. அது தெரிந்தும் தான் அவர் போறாரு. பவுல் இயேசுப்பா கூட நெருங்கின ஒருத்தவராக இருக்கிறதுனால he had the strength, he had the courage. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளை கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக்கொள்வது பெரிய விஷயம் இல்லை. சில நேரங்களில் ஊழியக்காரர்களாக நாம் இருக்கணும் என்று நினைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. பட் டு பி தட் we have to be this. அப்படி நாம் இருக்க வேண்டும் என்றால் இப்படி நம்ம மாற வேண்டும். கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். we have to become like Christ like. அப்படி நம்ம மாறும் பொழுது நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரெங்த் அண்ட் கரேஜை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், கர்த்தருக்காக நான் போவேன்ற ஸ்ட்ரெங்கு கர்த்தரே நான் ஆயத்தப்படுத்துவார். God actually prepares me. அப்போ இன்னும் தைரியமாக முன்னேறி போகிற courage which God will give us. அதுதான் உண்மையான சந்தோஷம், அதுதான் பரிபூர்ண ஊழியம். Ministry is not doing everything in according to your comfort. பல நேரங்களில் பல ஊழியக்காரர்கள் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னா, they want everything in their comfort. They want people to be according to their whims and fancies. அவங்களுடைய விஷஸ்க்கு ஏற்ற மாதிரி people எல்லாரும் இருக்கணும், எல்லாரோட குணங்களும் எனக்கு பொருந்துற மாதிரி இருக்கணும்னா நடக்கவே நடக்காது. You understand what I'm saying? We want everybody to be in perfect peace with us always. We want everyone to encourage us always. We want everybody to be in our wavelength and frequency always. It will never happen, at least in ministry it will never happen. அதுவும் கர்த்தரோட பெரிய ஊழியங்களுக்காக எடுத்து பயன்படுத்தும் பொழுது வித்தியாசமான காரியங்களை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். வித்தியாசமான மனிதர்கள் மத்தியில் இருந்து தான் ஆகணும். அப்பதான் நீங்க கர்த்தரோட ஊழியத்தை செய்றீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்துறீங்கன்னு அர்த்தம். நம்ம ப்ரோக்ராம் நடத்தும் போது தான் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக்லிஸ்ட் போட்டு இது கரெக்டாக இருக்கா, அவங்க கரெக்டாக இருக்கா, இவங்க வராங்களா, இவங்க நம்ம டீமில் இருக்கணும்னு நினைப்போம். ஊழியம் செய்யும் பொழுது குழப்பங்கள் நடுவில், தாறுமாறுகள் நடுவில், பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தர் நம்மளை நிறுத்துவார். சமாதானமாக எல்லாரும் நம்ம கூட இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அந்த இடத்துல சமாதானத்தை கொண்டு போகிறவர்களாக இருக்கணும். We should not expect people to come and be in peace with us always. We should be the peacemakers. Bible says, blessed are the peacemakers.
பவுலோட இந்த 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 பகுதியை வாசிக்கும் பொழுது so encouraged, so encouraged. எவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நம்ம ஈஸியாக பழகி இருக்கிறோம். I want you to process this again. ஆனால் திரும்ப நான் கொஞ்சம் அதில் டீப்பாக உங்களை எடுத்துகிட்டு போகிறேன். இதை நல்லா நீங்கள் கொஞ்சம் அலசி ஆராயணும்னு சொல்லி திரும்பி உங்களை அதை எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம யூஸ்வலாக பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம இப்போலாம் நம்ம ஊழியக்காரங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் அது வந்து ஒரு பேட்ச் ஆஃப் ஆனர் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பிரச்சனை வருது, எனக்கு தடைகள் வருது, போராட்டங்கள் வருது, பிசாசு என்னை தடுக்க நினைக்கிறான், ஆனால் நான் முன்னேறி போகிறேன் என்று சொல்லி அது சொல்கிறோம். இது அடுத்த ஸ்டெப்பு. கர்த்தர் அவருடைய உண்மையான ஊழியக்காரர்களை இதுக்கு ஆயத்தப்படுத்துவார். புரியுதா புரியலையா? கர்த்தர் அவரோட உண்மையான ஊழியக்காரர்களை இதுக்கு ஆயத்தப்படுத்துவார். நல்லா கவனிங்க நான் சொல்றத. பவுலுக்கிட்ட தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? அதை பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. வெறும் எக்ஸ்பிளைன் பண்ணல, பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எல்லாரும் சொல்லுங்க, பயங்கரமா. நார்மலா தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்மளாம் என்ன சொல்லுவோம்? இப்படிதான் நடக்கும், ஆனால் கவலைப்படாதப்பா, கர்த்தர் பார்த்து பார்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவரோட ஊழியக்காரங்கிட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவார்னா இப்படி தான் சொல்லுவார். பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதை நான் யோசித்து பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பெல்ட்டை வாங்கினான், நான் கையை கட்டினானா, கட்டிட்டு அவர் சொல்கிறான் இப்படி தான் அவனை தூக்கி போடுவாங்கப்பா. அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆறுதலின் வார்த்தை தான் சொன்னாரா? இப்படி தான் இருக்கும், நீ கவலைப்படாத, நீ போ, நீ கவலைப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், கோணலானவைகள் எல்லாவற்றையும் அல்ல ஏதாவது சொல்லியிருக்கிறாராங்க? சொல்லியிருக்கிறாரு, சொல்லுங்களேன். ஒரு ப்ராமிஸ் வேர்டு கிடையாது, ஒரு என்கரேஜ்மெண்ட் வேர்டு கிடையாது. இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் யார் சொல்றா? ஆவியார் சொன்னாரு. அதுக்கு யார் பதில் சொல்றா? பவுல் பதில் சொல்றாரு. ஆவியானவர் அங்க எப்படி இருக்குன்றத மட்டும்தான் சொன்னாரு. பதில் யார் சொல்றா? என்கரேஜிங் வேர்டை யார் பேசுறா? ஆக்சுவலா என்கரேஜிங் வேர்டை யார் பேசுறா? Paul is speaking the encouraging word. அவரே அந்த என்கரேஜிங் வேர்டும் பேசுகிறாரு. என்ன சொல்லி அவர் என்கரேஜ் பண்ணுகிறாரு பாருங்க. நீங்கள் அழுது என் இதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். பால் ஃபர்ஸ்ட் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, சுத்தி இருக்கிறவங்க அழுத்து கொண்டு இருக்கிறாங்க. they were broken, they were scared. ஆனா பால் was so strong, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அவரு அவங்கள ஸ்டாப் பண்ற, அழாதீங்க, நீங்க அழுது நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், என்னையே நீங்க வீக்கன் பண்றீங்களே. கர்த்தருக்காக நீங்க ஊழியம் செய்ய நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை பெரிதாக பயன்படுத்த போகிறார் என்று சொன்னால் பல நேரம் தனியாக தான் இருப்பீங்க. you'll be lonely there, because lonely means தனியானா ஆட்கள் சுத்தி இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பல நேரம் கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய போறார் என்பதே புரியாது. they will not be able to understand, realize what God is going to do through you, use you for. so out of their love and concern probably அவங்க கொஞ்சம் வீக் ஆக்குவாங்க அவங்கள. பட் பவுல போல ஒரு அழைப்பு இருந்தா you will be strong. அவன் சொல்றான், அல்லது என்னை வீக் பண்ண ட்ரை பண்ணாதீங்க சொல்லிட்டு அவன் சொல்றான், என்ன ஆனாலும் சரி நான் போறேங்க, என்ன ஆனாலும் சரி நான் போறேன். ஆண்டவர் அவன் முன்னாடி அந்த சிச்சுவேஷனை வைக்கிறார். டிசிஷன் எடுக்கிறது பவுல் கையில் இருக்கிறது. God will prepare you, will tell you clearly what is in store for you. ஆனா முடிவெடுக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெங்த்தை பொறுத்து இருக்கிறது. நீங்க எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்கிறது. நீங்க என்ன மாதிரி மெட்டீரியல் என்பதை பொறுத்து இருக்கிறது.
உங்களை கொண்டு எப்படிப்பட்ட ஒரு லெகசி இருக்க போகிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. பவுல் பாருங்க, நியூ டெஸ்ட்மெண்ட்டை ஆக்கிரமிச்சிருக்கிறது இந்த பவுல். நாட் ஈவன் பீட்டர். நியூ டெஸ்ட்மெண்ட் இஸ் ஃபுல்லி கிராப்ட் பை பால். நிறைய லெட்டர்ஸ், நிறைய வசனங்கள், நிறைய டீச்சிங்ஸ் இவர் தான் கொண்டு போறாரு. பீட்டர் கூடவே இருந்தாரு, பவுல் கூட இல்லை. ஆனால் he had a very very strong encounter. கர்த்தர் கூட நெருக்கமான உறவு. he was inspired and led by the Holy Spirit. பீட்டரோட அதிகமாக பால் has got space. பைபிள் ரியல் எஸ்டேட் ஸ்பேஸ் பால் தான் அதிகமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? பால் இப்படிப்பட்ட ஒரு மெட்டீரியலாக இருந்தார், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார், இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக இருந்தார். ஊழியக்காரியாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். இன்றைக்கு உங்க கவனத்தை மினா சோன், கரெக்டா? மினா சோன் இடத்துல கொண்டு வர. இப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல பால் கிளம்பி போறாரு. பவுலோட வீக்கா இருந்த அந்த டிசைபிள்ஸும் போறாங்க. எருசலேமுக்குள்ள போகணும். போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தராரு. God is giving them a place of rest, and that is God. அவருக்காக வைராக்கியமாக நம்ம நிற்கிறோம் என்றால் தடைகளை தாண்டி கர்த்தர் கொடுக்கிற ப்ரிப்பரேஷனை புரிந்து கொண்டு தைரியமாக முன்னேறி போகிறோம் என்றால் God gives us rest. இந்த ரெஸ்ட் இருக்கு தெரியுமா, இளைப்பாறுதல். ஏசுப்பா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்ன ஒரு காரியம் இல்லை? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். வாக்கு தத்தமா இந்த வசனத்தை எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், அறிக்கையிடுறோம். ஆனால் நிறைய பேர் அதன் உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. He gives us rest. ரெஸ்ட் என்று சொல்லும் பொழுது தூங்குறது கிடையாது. ரெஸ்ட் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் a place of peace, it's a place of strength, it's a place of energy. அதுதான் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு, இப்படிப்பட்ட வைராக்கியமானவர்களுக்கு கொடுக்கிறார். பவுலுக்கும் அந்த சீஷர்களுக்கும் கொடுத்தார். யாரோட வீட்டில்? மினாசோன் வீட்டில். மினாசோனோட வீட்டுக்கு வருகிறார்கள், அங்கே தங்கி இருக்கிறாங்க. மினாசோனோட வீடு பெரிய வீடாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் போயிருப்பாங்க என்று சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் 30 பேர் தங்குகிற ஒரு பெரிய வீடாக அவங்க வீடு இருந்திருக்கிறது. அந்த வீட்டில் தங்கின பிறகு என்ன பண்ணுறாங்க? புறப்பட்டு எருசலேமுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் என்ன நடக்குது? அப்போ மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபின் இடத்திற்கு போனான். மூப்பர் எல்லோரும் அங்கே கூடி வந்தார்கள். அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாக விவரித்து சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். On the following day, Paul went in with us to James, and all the elders were present. When he had greeted them, he told in detail those things which God had done among the Gentiles through his ministry. And when they heard it, they glorified the Lord, and they said to him, "You see, brother, how many myriads of Jews there are." இங்கிலீஷில் என்ன வெர்ஷனில் வாசித்தீங்க? என்ன வெர்ஷன்? பைபிள் வெர்ஷன்? நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். இங்கிலீஷில் there are 2 words that we have to note. தமிழ்லையும் அது ப்ராப்ளி அதை ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக அவங்க சொல்லலை. இங்கிலீஷ்லேயும் சில வெர்ஷனில் அது எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை. ஃபஸ்ட்டு நான் NIV வெர்ஷனில் வாசிக்கிறேன் இங்கிலீஷில். The next day, Paul and the rest of us went to see James, and all the elders were present. Paul greeted them and reported in detail
what God had done among the Gentiles through his ministry. எப்படி? When they heard this, they praised God. 17th verse வாசிக்கிறேன், 17ஆம் வசனம். Okay, when we arrived at Jerusalem, எப்படி? When we arrived at Jerusalem, the brothers and sisters received us warmly. தமிழ்ல 17ஆம் வசனம். நாங்கள் எருசலேமுக்கு வந்த பொழுது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இங்கிலீஷ்ல 17th verse NKJV. And when he had come to Jerusalem, the brethren received us gladly. Received us gladly, warmly, gladly, சந்தோஷமாக. The first word to notice, எருசலேமுக்கு போகிறத குறித்து இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட் மூலமாக இவங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறதுனா, அங்கே போய் நாங்கள் இருக்கிற அந்த லீடர்ஸ்லாம் அவங்களை கட்டி போட்டு இப்படி கொடுத்துருவாங்கன்னு சொல்லப்படுகிறது. தட் வாஸ் happening because that was coming from God. ஆவியானவர்கிட்டேருந்து வந்ததுனால அது நடக்குது. ஏன்னா 7 நாட்கள் கழித்து பவுலை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் நடக்குது. ஆனால் Paul was ready for it and Paul was moving forward. இதில் முன்னாடி போகிறாரு. போகும் பொழுது God wanted to give him a place of rest. ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த இளைப்பாறுதல் என்ன செய்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு புது ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, ரினியூ பண்ணுது என்று சொல்லி நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. இவங்க புறப்பட்டு போகிறாங்க. அந்த ஊருக்குள்ளே போன உடனே அங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் இவங்கள சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. There was so much of joy, warmth. People were glad. உள்ளே போகும்போது அந்த வார்த்தை இவங்க உணர முடிகிறது, சந்தோஷம் உணர முடியுது. அங்கே பிரச்சனைகள் காத்து கொண்டிருக்கிறது, பட் they are received with gladness. அது மட்டும் இல்லை, இவங்க சாட்சிகளை சொல்லும் பொழுது அங்கே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறத பார்க்க முடிகிறது. You see, you understand what I'm saying? ஆண்டவர் எப்படி சில காரியங்களை எப்படி மாற்றுகிறார் பாருங்க, சில விஷயங்களுக்கு எப்படி நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி பாருங்க. God is preparing him so beautifully. இந்த ஒரு ஷிஃப்ட் அந்த டைம் ஆஃப் ரெஸ்ட்ல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு என்று சொல்லி நான் நினைக்கிறேன். when they were resting, when they were lodging in that place, மினா சோனுடைய வீட்டில் ஆண்டவர் தங்க வச்சதற்கு காரணம், he wanted to give them that rest, prepare them for something powerful. சில சமயங்கள் ஆண்டவர் வார்த்தைனால மட்டும் நம்மளை உற்சாகப்படுத்திட்டே இருக்க மாட்டார். நிறைய நேரத்தில் நம்ம கிறிஸ்துவர்களாக எப்படி நம்ம மாறி இருக்கிறோம்னா, நான் சொல்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நம்ம ரொம்ப சோர்வில் இருப்போம். ஒரு நாள் காலையில் அப்போது நம்ம பைக்கில் போயிட்டுருப்போம், இல்லாட்டி நம்மளுடைய வாகனத்தில் போயிட்டுருப்போம், நடந்து கூட போயிட்டுருக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கும். அப்போ ஒரு ஆட்டோ போவோம் முன்னாடி, அதில் ஒரு வசனம் இருக்கும், அப்படியே உற்சாகமாயிடும். கர்த்தர் எனக்கு பேசிட்டாருன்ற சந்தோஷம் வரும். நல்லா கவனிங்க, நிச்சயமாக கர்த்தர் பேசுகிறார். எனக்கும் நிறைய முறை அது மூலமாக பேசியிருக்கிறாரு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. But I want to tell you something. இப்படி வசனங்கள் மூலமாக பேசுவதை விட கர்த்தர் அனுபவங்கள் மூலமாக இன்னும் அதிகமாக நம்ம இடத்துல பேசுகிறார், நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். Actually, God loves to build and strengthen his warriors through experience. ஆரம்ப நாட்களில் நம்மளாம் சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுது, சின்ன குழந்தைன்னா கிறிஸ்துவுக்குள்ளே சின்ன குழந்தைங்களாக இருக்கும் பொழுது, ரட்சிப்பு அனுபவத்துக்குள்ளே வந்திருப்போம் தெரியுமா, புது பிலீவர்ஸாக இருப்போம் தெரியுமா, அப்போல்லாம் இந்த வசனங்களை பார்த்தோன்னா குஷி ஆகிடுவோம். அப்போல்லாம் இந்த வசனங்களும் யாராலும் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும், சுத்து போட்டு நம்ம கண்ணு முன்னாடி வசனங்களாக வந்து நிறுத்துவார் ஆண்டவர். அனுபவிச்சிருக்கிறீங்களா? அங்கங்கே வசனங்கள் மூலமாக, வாக்கு தத்தங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். அது நம்ம கண்ணுக்கு தெரியும், நம்மளும் குஷியாய் சந்தோஷமாகும். ஆனால் as you become mature, கிறிஸ்துவுக்குள் வயதாக கொஞ்சம் பழைய, எல்லாரும் சொல்லுங்க,
பழைய கிறிஸ்துவர்களாக மாறும் பொழுது, இன்னொரு முறை சொல்லுவோம்மா, சரியாக சொல்ல மாட்டீங்க. பழைய கிறிஸ்துவர்கள் ஓல்டு கிறிஸ்டியன்ஸ் ஆகும் பொழுது, கொஞ்சம் மெச்சூர் கிறிஸ்டியன்ஸ் ஆகும் பொழுது, எங்கடா போச்சு இந்த ஆட்டோலான்னு தேடுற அளவுக்கு கண்ணிலேயே காணாது. பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? கை தூக்க வேணாம். ஸ்டார்டிங்கில் வந்த புதுசில் அப்படியே பயங்கரமாக இந்த ஆட்டோக்களையே நம்ம நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். ஆட்டோக்களையே ஒரு விக்கிரமாக ஆக்கினவங்க. இதனால இந்த வசனங்கள் இருந்தனால. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபெலோஷிப் அண்ட் பியூட்டிஃபுல் மினிஸ்ட்ரி. ரொம்ப வளமையான ஊழியம் அது. இன்றைக்கும் நிறைய பேருக்கு அது பேசிகிட்டு இருக்கு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வசனங்கள், வாகனங்கள் பின்னாடி இருக்கிற வசனங்கள். ஆனால் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். நீங்கள் சின்ன வயசு கிறிஸ்துவர்களாக இருக்கும் பொழுது, இன்ஃபென்ட் பிலீவர்ஸாக இருக்கும் பொழுது, புதுசாக வந்திருக்கும் பொழுது, இந்த வசனங்கள்லாம் நிறைய ஆண்டவர் உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வருவார். வசனங்கள் மூலமாக உங்களை என்கரேஜ் பண்ணுவார். வாக்கு தத்தங்கள் மூலமாக என்கரேஜ் பண்ணுவார். வாக்கு தத்த வசனங்களெல்லாம் அப்படியே நீங்கள் பாக்கெட்டுக்குள்ளே வைப்பீங்க, வீட்டில் எல்லாத்துலையும் மாட்டி வைப்பீங்க. அப்படி அது பொக்கிஷமாக இருக்கும். எஸ், அது உண்மை. இட்ஸ் வெரி ட்ரூ. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் க்ரோ ஆக ஆக, மெச்சூர் ஆக ஆக இப்படிப்பட்ட வாக்குத்தத்த வசனங்கள்லாம் குறைஞ்சிரும். நிறைய பேருக்கு இந்த இப்படி வாக்குத்தத்த வசனங்கள் பார்க்கும்போது கூட பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் போகிற நாட்களும் வரும். இது ஏன் தெரியுமா? As you grow matured in Christ, கர்த்தருக்குள்ள வளர God loves to engage with you through experience. வெறும் பார்த்து படிக்கிற கிறிஸ்துவர்களாக நீங்கள் இல்லாமல், இப்போ நீங்கள் ஸ்கூலு காலேஜ்லாம் முடிச்சிட்டிங்க, இப்போது வேலை செய்ய வேண்டிய நேரம் இல்லை. நான் இன்னும் ஸ்கூலில் தான் இருப்பேன், காலேஜில் தான் இருப்பேன்னா நீங்கள் அரியர்ஸ் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் எனக்கு ஆட்டோ பின்னாடி இருக்க வசனங்கள், இந்த இதில் வசனங்கள் தான் எனக்கு எக்ஸைட் பண்ணுதுன்னா அப்போது தப்பு கிடையாது. நத்திங் ராங். இன்னும் வளர வேண்டியது இருக்கு கொஞ்சம். கர்த்தருக்காக நீங்கள் ஒரு பெரிய வாரியராக மாறிட்டு இருக்கிறீங்கன்னா, பெரிய ஊழியக்காரர்களாக எழும்பிட்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற நாட்கள் இதுனா, ஆண்டவர் ஸ்ட்ரெயிட் அடிப்பார். உனக்கு இப்படி தான் இருக்கும், ரெடியா இரு அப்படின்னு அடிப்பார். நெத்தி மல்லே ஒரு பட்டான்னு ஒன்று அடிப்பார். ரெடியா இரு அப்படின்னு சொன்னவர். ஆனால் சும்மா விட்டுற மாட்டார். போ அப்படின்னு கூடவே வருவார். அனுபவங்கள் மூலமாக, மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் கூடவே வருவார், தாங்கிட்டே இருப்பார். experiences மூலமாக, the different experiences that you face, the different people that you face, the different situations that you go through, you will feel Jesus being there. இயேசுப்பா அங்க இருக்கிறத உணர்வீங்க. Not only in the verses, not only in the words, not only in the pictures, you will see Jesus, you will feel Jesus. இயேசுப்பா உங்களோட கூட ஒவ்வொரு இடத்துலயும் வரத பாப்பீங்க. நீங்க ஐசியூல இருக்கும் பொழுதும் உணர்வீங்க, நீங்க ஒரு போர்ட் மீட்டிங்ல இருக்கும் பொழுதும் உணர்வீங்க, நீங்க ரோட்ல நிக்கும் பொழுதும் உணர்வீங்க, நீங்க முழங்கால் வரைக்கும் தண்ணி வரும்போது நடந்து வரும் பொழுது உணர்வீங்க. You will feel Jesus with you. And Paul knew that Jesus was there with them throughout. பாலுக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மினாசோன் மூலமாக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஏன் மினாசோன்? ஒய் மினாசோன்? ஏன்? அந்த ஊரில் எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். ஏன் மினாசோன்? ஒரே ஒரு வாட்டி தான் வருது இந்த பேர். யாருவன்? தேவனால பயன்படுத்தப்பட்டிருக்கிறான். தேவனால மிக முக்கியமான ஒரு ஊழியத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறான். பவுலோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல பயன்படுத்தப்பட்டிருக்க, கர்த்தரால டைரக்டா பயன்படுத்தப்பட்டிருக்கிறானா. பாலுக்கு அந்த கர்த்தர் சொல்ற அந்த மத்தேயுல சொல்லியிருக்கிற அந்த ரெஸ்ட்டுக்காக, அந்த இளைப்பாறுதல் என்ற கர்த்தர் இயேசுப்பா வாயிலிருந்து வந்த டூல். அது என்ன வசனம்? அது மத்தேயு
11:28 வருகிற அந்த வசனம் இயேசுப்பா வாயிலிருந்து வர்ற டூல், இயேசுப்பா கொடுத்த டூல், அந்த டூலுக்காக அந்த டூலாக இவனை பயன்படுத்தி இருக்கிறாரு. அப்போ அவன் எவ்வளவு விசேஷமானவனா இருந்திருப்பான். மினாசோன். இன்றைக்கு God wants to build us like மினாசோன்ஸ். மினாசோனை போல கட்டி எழுப்ப கர்த்தர் ஆசைப்படுகிறார். பவுலாக நம்ம வளரணும்னு கர்த்தருக்கு ரொம்ப ஆசை. மினாசோன்களாக மாற வேண்டும் என்று கர்த்தருக்கு ஆசை. ஒரே ஒரு முறை வரான், ஆனால் மிக முக்கியமான தருணத்தில் வரான். ஏன்? மினாசோனை பற்றி வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏன் இந்த மினாசோன் என்பதற்கு நான் சொல்றேன். இந்த மினாசோனை குறித்த வசனம் என்ன சொல்லுது நமக்கு? 16ஆம் வசனம். செசாரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமன்றி சீப்ரு தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்தில் மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்தில். சோ இப்ப பழைய ஏர்லி ஓல்டுனா என்ன அர்த்தம்? வயசாயிடுச்சா ரொம்ப அவருக்கு மினாசோனுக்கு? அதுல இருந்தவரா? ஃபர்ஸ்ட் இதை கிளாரிஃபை பண்ணிடுவோம். பழைய ஓல்டு ஏர்லி அப்படின்னா என்ன? ரொம்ப வயசானவரா? பழைய விசுவாசி. வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று இவர் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுதே கூட இருந்தவர். அந்த சொல்ற மாதிரி இந்த 70 அந்த டிசைபிள்ஸ்லாம் சொல்றாங்களா, அந்த டைம்ல இருந்தவராக இருந்திருக்கலாம். ஒரு பாசிபிலிட்டி. இல்லாட்டி த டே ஆஃப் பென்டிகாஸ்ட்ல அவங்க பல பேர் ஆயிரமாக வந்து சபையில் சேர்ந்தாங்க இல்லையா, அதில் ஒருத்தராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பைபிள் கமெண்டேட்டர்ஸ் சொல்றாங்க. வாட் எவர் இட் இஸ், he was a old early பழைய, இதோட பெட்டர் வேர்ட் தெரியுமா? mature. He was a mature disciple of Christ. கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும் ஆசைப்படுறாருன்னா மெச்சூரா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. எல்லாரும் சொல்லுங்க, mature. We should become mature in Christ. பல நாட்களாக இவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. இயேசுப்பட ஊழியங்களை, சத்தியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. ஆனா இவர் மெச்சூரா இருக்கிறாரு. அதனால்தான் கர்த்தரால இவரை பயன்படுத்த முடிகிறது. இந்த காலங்களில், இந்த நாட்களில் ஊழியக்காரர்களாக நாம் நம்மிடத்துல கர்த்தரை எதிர்பார்க்கிறது மெச்சூரிட்டி. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட, குறிப்பாக கிறிஸ்துவர்கிட்ட மிஸ் ஆகுறது இந்த மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. இமோஷனலா இருக்கிறோம், இல்லாட்டி ரொம்ப ரிஜிடா இருக்கிறோம். ஆனா மெச்சூரிட்டி இருக்க மாட்டேங்குது. நம்மளை வேறு பிரித்து காட்ட போகிற காரியம் இந்த நாட்கள் இந்த மெச்சூரிட்டி தான். நம்ம எவ்வளோ மெச்சூரா இருக்கிறோமோ அவ்வளோ வல்லமையாக கர்த்தரால் நம்மளை பயன்படுத்த முடியும். இம்பார்ட்டன்ட் இடங்கள்லாம் பயன்படுத்த முடியும். முக்கியமான ஊழியங்களுக்கு பயன்படுத்த முடியும். பாத் பிரேக்கிங் மினிஸ்ட்ரிஸ்ல நம்மளை அவரை ஈடுபடுத்த முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட மெச்சூர்டு ஊழியக்காரங்களாக நம்மளை அழைக்கிறார். வாட் இஸ் மெச்சூர்ட்? பழைய அப்படின்னா என்ன? அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் என்ன? வேகமாக சில கருத்துக்களை உங்களோடு சொல்லி நான் முடிக்கிறேன். முதல் காரியம், பழைய என்று சொல்லும் பொழுது, மெச்சூர் ஆகும் பொழுது நம்ம கிட்ட ஒரு மாற்றத்தை மக்கள் பார்க்கணும். கொலோசியர் அதுல பியூட்டிஃபுல்லாக இதை குறித்து ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. யாருக்கா தெரியுமா? மெச்சூரிட்டி பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்களை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் வசனங்கள் தெரியுதுன்னு பார்க்கலாம்.
சொல்லுங்க. What are the some of the verses? டைம் எடுத்துக்கோங்க, சொல்லுங்க. பட் let us hear from you. மெச்சூரிட்டியை குறித்து பைபிள் இருக்கிற வசனங்கள். சொல்லுங்க யாராவது. கொலோசியர் 2:6 என்ன சொல்லுது? வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. வேர்கொண்டவர்களாக அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக. நீங்க எபிரேயர் 5:14 யாரா வாசிங்க? பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பூரண வயதுள்ளவர்களுக்கு தகும். மெச்சூரிட்டி என்ன சொல்லுது இந்த வசனம்? பியூட்டிஃபுல்லா, நன்மை தீமையை பகுத்தறிகிற ஸ்கில். பியூட்டிஃபுல்ல. அப்புறம் வேற யாரு? வாசிங்க. 1 Peter. I'll come to you. 1 Peter வாசிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறக்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலக்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். Okay. Yes, brother. Marcus. So our present knowledge and our prophecies are but partial, but when love's perfection arrives, the partial will fade away. When I was a child, I spoke about childish matters, for I saw things like a child and reasoned like a child. But the day when I matured, I set aside my childish ways. 1 Corinthians 13:9-11. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். சில முக்கியமான வசனங்களை நம்ம வாசித்து இருக்கிறோம் மெச்சூரிட்டி பத்தி. அப்படியே நிறைய நல்ல வசனங்கள் நீங்க வாசித்தீங்க. 2 Corinthians 5:17 அதுவும் வாசித்துருங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. 1 Corinthians 14:20. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். புத்தியில குழந்தைகளா இருக்காதீங்க. ஆனா எதுல குழந்தைகளா இருக்கணும்? துர்க்குணத்துல. ஈவில். ஃபார் ஈவில் யூ ஷுட் பி லைக் சைல்ட். ஏன்னா சில்ட்ரனுக்கு வந்து அந்த ஈவில் காரியங்கள் தெரியாதுல்ல. ஸோ அதில் நீங்கள் சைல்டாக இருங்க. ஆனால் புத்தியில் தேறினவர்களாக இருக்கணும், குழந்தைகளாக இருக்கக்கூடாது. இந்த மெச்சூரிட்டியை பற்றி பல வசனங்கள் இருக்கிறது. ஆனால் முக்கியமான சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்கிறேன். முதல் காரியம், நம்ம இப்போ பார்த்த இந்த வசனங்களிலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிற முதல் காரியம், குழந்தைகளை போல நம்ம இருக்க முடியாது. குழந்தைகள் என்று சொன்னால் இன்ஃபன்ட் பிலீவர்ஸ், சின்ன வயசு கிறிஸ்துவர்களாக இருக்க முடியாது. when you come into this beautiful kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்த பிறகு கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது அந்த மாற்றத்தை, டிரான்ஸ்ஃபர்மேஷன். வளர்ந்து கொண்டே இருக்கணும், இன்னும் பெட்டர் ஆயிட்டே இருக்கணும், அடுத்த கட்டங்களுக்கு போய்கொண்டே இருக்கணும். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. நம்ம ஸ்கூலில் படிக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நம்ம கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறோம் இல்லையா? நம்ம எப்பொழுதுமே நிரந்தரமாக எல்கேஜிலேயே இருக்க முடியாதுல்ல. எனக்கு எல்கேஜி ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்கேஜியோட கிளாஸ் லெசன்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, எல்கேஜியோட டீச்சர் நல்லா சொல்லித்தராங்க, ரைம்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம எல்கேஜிலேயே இருக்க முடியுமா? முடியாதுல்ல. யூ ஹேவ் டு மூவ் ஆன்.
அங்கேயே இருந்தோன்னு ஏதோ பிரச்சனை இருக்குது இல்லை, அங்கேயே இருந்தாலும் பிரச்சனை இருக்குது, ஸ்கூலு வேணான்னு வீட்டுக்கு போயிட்டாலும் பிரச்சனை இருக்குது, ரெண்டுமே பிரச்சனை தான். வாட் இஸ் நார்மல்? நார்மல் என்னன்னா, நீங்கள் நார்மலான ஒரு சைல்டு அப்படின்னு சொல்லி எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா, அடுத்த கிளாஸ் நீங்கள் பாஸ் பண்ணி முன்னேறி போயிட்டே இருந்தீங்கன்னா தான் நீங்கள் நார்மல் சைல்டுன்னுவாங்க. அதுலேயே நீங்கள் ஸ்கூலை நல்லா முடிச்சுட்டு, காலேஜ் நல்லா முடிச்சுட்டு, போஸ்ட் கிராஜுவேஷனாக நல்லா பண்ணிவிட்டு ஒரு நல்ல வேலையில் போய் உக்காந்தீங்கன்னா நீங்கள் சிறப்பானவர் என்று சொல்லுவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்? கிறிஸ்துவ வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொரு கட்டமாக தாண்டி போய் மெச்சூரிட்டிக்கு வரணும். யூ ஹேவ் டு பிகம் அ மெச்சூர் பிலீவர். அது எப்படி நடக்கும்? எப்படி மட்டும் நடக்கும்? கர்த்தரோட வார்த்தைகளில் நம்ம பலப்படும் பொழுது. When we read, analyze, meditate, study the word of God, அது மட்டும்தான் நம்மளை பலப்படுத்த முடியும். அது மட்டும்தான் நம்மளை அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போக முடியும். அதை படித்து வாழ்க்கையில் அனுபவங்களில் நம்ம சந்திக்கும் பொழுது, அதை அப்ளை பண்ணும் பொழுது நம்ம க்ரோ ஆகும். நல்லா கவனிங்க, நான் ஸ்கூல் எக்ஸாம்பிளுக்கு திரும்பி வரேன். எப்படி ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு பாஸ் ஆவீங்க? எப்போ பாஸ் ஆவீங்க? எக்ஸாம் எழுதுனா தான் பாஸ் ஆவீங்க. எக்ஸாமில் என்ன பண்ணுறோம்? படித்த காரியங்களை அந்த எக்ஸாமில் போய் எழுதுகிறோம். கரெக்டா? அப்போது இப்படி வாழ்க்கையில் எப்படி நீங்கள் பாஸ் ஆக முடியும்? வாழ்க்கையில் எப்படி பாஸ் ஆக முடியும்? வாழ்க்கையோட எக்ஸாம்ஸ் என்னது? சிச்சுவேஷன்ஸ், அனுபவங்கள், ப்ராப்ளம்ஸ், த திங்ஸ் தட் யூ எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஃபேஸ். சபைக்குள்ள கிடையாது, வெளியே. இது கிளாஸ் ரூம், எக்ஸாமினேஷன் சென்டர் வெளியே இருக்கு. நீங்கள் வெளியே போய் அதை அனுபவிக்கும் பொழுது, அந்த பிரச்சனைகளை அனுபவிக்கும் பொழுது என்ன எழுதுவீங்க? எக்ஸாமில் என்ன எழுதுவீங்க? இங்கே படிக்கிற அந்த வசனங்களை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. புரியுதா? படிக்கிற வசனங்களை நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது அதில் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகி அடுத்த கட்டங்களுக்கு போக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ வாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு பிகம் மெச்சூர் பிலீவர்ஸ் இஸ் டு லேர்ன் அண்ட் ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட் ப்ராப்பர்லி அண்ட் சின்சியர்லி. அதை போய் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா படிச்சுட்டு வசனங்கள் எல்லாவற்றையும் மனப்பாடம் பண்ணிட்டு, ஆதியாகமம் 1 ஆரம்பித்து ரெவலேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் படித்து மனப்பாடம் பண்ணிட்டு அதை நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்றவில்லை என்றால் யூ ஸ்டில் நாட் பாஸ்ட் யுவர் எக்ஸாம்ஸ். எல்கேஜியில் தான் இன்னும் இருக்கிறீங்க. தயவு செய்து கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. God wants you to mature. ஏன்னா நீங்கள் மெச்சூர்ட் ஆகும் பொழுது ஆண்டவரால் உங்களை பயன்படுத்த முடியும் முக்கியமான காரியங்களுக்கு. அதற்கு நீங்கள் உங்களுடைய வசனங்களை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனங்களை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். ரொம்ப இன்டென்ஷனலாக அதை நம்ம செய்யணும். We have to do this. எப்படின்னா நம்மக்கிட்ட ஈஸியாக இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா, வசனங்களை படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அதுக்கு உதாரணமாக ஒரு வசனத்தை நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். ஆனால் அந்த வசனத்தை அப்ளை பண்ணுறது நம்மளுக்கு பிரச்சனை. when we face the enormity of the problems, அந்த பிரச்சனைகள் பயங்கரமாக இருக்கும் பொழுது அந்த வசனங்களை கூட நம்ம கோட் பண்ணுவோம். ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த வசனத்தை கோட் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் ஒரு ப்ராப்ளம் சொல்லும்போது அந்த வசனத்தை கோட் பண்ணுவோம். ஆனால் அந்த வசனத்தை வாழ்றத ரொம்ப கஷ்டம். அந்த வசனத்தை படி செய்கிறோமா? Do we actually apply? That's where we have to gauge ourselves. அங்கே தான் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், இதை ஞாபகப்படுத்துகிறேன். இதை உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணும்படியாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். மினா சோன் பண்ணுறேன் உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு விஷயங்கள், சேலஞ்சஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஈவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஜஸ்ட்
திங்க் அபவுட் த வேர்ஸ் தட் காட் இஸ் கிவிங் யூ ஃபார் தட் சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் வசனங்கள் பதில் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? ஆர் வி ஆல் இன் த சேம் பேஜ்? நம்ம லைஃப்பில் இருக்கிற எல்லா சிச்சுவேஷன்ஸ், எவ்ரி சிச்சுவேஷன் தட் யூ கம் அக்ராஸ், அதுக்கு பைபிளில் வசனம் இருக்குது. ஒத்துக்கிறோமா? அதான் ஓகே. அப்போது அந்த சிச்சுவேஷன்ஸில் அந்த வசனத்தை அப்ளை பண்ண முடியுமா முடியாதா? why don't you test yourself and check yourself? Start it from today, or you can start it from tomorrow morning. நீங்கள் ஒவ்வொரு சிச்சுவேஷன் மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து the conversations that you have with people, மக்களோட உங்களுக்கு இருக்கிற உரையாடல்கள், நீங்கள் வேலையில் சந்திக்கிற காரியங்கள், ட்ராவல் பண்ணும் பொழுது நடக்கிற விஷயங்கள், the things that happen in your ministry, எல்லாவற்றிலும் just see if you can apply the verse, not quote the verse. புரியுதா நான் சொல்கிறது? வசனத்தை சொல்கிறது கிடையாது, உடனே வசனத்தை அனுப்புறது கிடையாது, வசனத்தை ஸ்டேட்டஸில் போடுறது கிடையாது. அந்த வசனத்தை உள்வாங்கி செயல்படுத்துறது அந்த விஷயத்தில். would you want to check that? அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. if you want, you can track yourself. ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க, ட்ராக் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த நாளில் நடந்த ஒவ்வொரு இன்ட்ராக்ஷன்ஸையும் ட்ராக் பண்ணுங்க, டிரான்சாக்ஷன்ஸை ட்ராக் பண்ணுங்க, கான்வர்சேஷன்ஸை ட்ராக் பண்ணுங்க. அந்த கான்வர்சேஷனில் அந்த வசனத்தை நான் அப்ளை பண்ணனா, நான் சொல்கிறது புரியுதா? ஒரு நாளில் எத்தனை கான்வர்சேஷன்ஸ் இருக்கும்? எவ்வளோ கான்வர்சேஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் நீங்களே யோசித்து பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. hundreds and hundreds of conversations we have ஒரு நாளைக்கு. அந்த ஒவ்வொரு கான்வர்சேஷனும் நீங்கள் மற்ற சக மனுஷங்களோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன் இருக்குல்ல. ஃபிசிக்கலாக நேரடியாக பேசுகிற கான்வர்சேஷன் இருக்குது, மொபைலில் சாட் பண்ணுற கான்வர்சேஷன்ஸ் இருக்குது. 54,000 ஓகே, ஒன்லி கான்வர்சேஷன்ஸு. ஓகே, அந்த கான்வர்சேஷன்ஸ் ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாலே, ஒரு நாளைக்கு சும்மா முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த ஒவ்வொரு சாட்டு, ஒவ்வொரு கான்வர்சேஷன் வித் அ பர்சன், அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஆர் அந்த டே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஜஸ்ட் சப்மிட் இட் டு காட், த ஹோலி ஸ்பிரிட். நம்ம பார்க்கணும், ஆவியானவர் எப்படி ஹெல்ப் பண்ணுறாருல்ல, பவுலுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணார். ஸோ அதே ஆவியானவர் தொடர்ந்து எல்லாருக்கும் மெச்சூர்ட் பிலீவர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண வர மாட்டாரா? ஓகே, ஸோ அப்போது யூ சப்மிட் டு த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் டெல் ஹிம், இந்த நாளில் என்னோட ஒவ்வொரு கான்வர்சேஷன், ஒரு ஸ்டெப்பாக போகலாம். ஒவ்வொரு கான்வர்சேஷனும் உன் வார்த்தையின்படி இருக்கணும் ஆண்டவரே, உன் வசனங்களின்படி இருக்கணும். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபெயில் ஆவீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஃபெயில் ஆவீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஜஸ்ட் கீப் ட்ரைங். ஃபஸ்ட்டு டே வென் யூ ஸ்டார்ட், யூ சரண்டர் டு த ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட்டை சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வசனம் ஞாபகம் வரணும் இல்லை? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எந்த வசனம் ஞாபகம் வரணும்? அது ஆவியானவர் தான் நமக்கு ஞாபகப்படுத்துவார். ஆனால் ஆவியானவர் எப்படி ஞாபகப்படுத்துவார்னா, நீங்கள் படித்து உங்கள் பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா ஞாபகப்படுத்துவார். அதனால் கொஞ்சம் வசனம் படிக்கிறதுக்கும் டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் நேரம் இருக்கும் பொழுது வசனம்லாம் படிங்க. எவ்வளோ வசனங்கள் படிக்க முடியுமோ படிங்க. அந்த கான்வர்சேஷன் வரும் பொழுது, ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் பொழுது, அந்த கான்வர்சேஷன் வந்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும், இதில் எந்த வசனத்தை நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஃபுல்லாக பண்ண முடியாட்டி கூட பரவாயில்ல, கொஞ்சமாவது ட்ரை பண்ணுங்கள். சில சண்டைக்குரிய கான்வர்சேஷன் வரும். என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறேன், என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண ஆயத்தமாக இருக்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண ஆயத்தமாக இருக்கிறேன்? எத்தனை பேரால் சொல்ல முடியும் இப்போ தைரியமா? நான் சொல்கிறது புரியுதா சர்ச்? நான் சொல்கிறது புரியுதா? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கணும், தைரியமாக சொல்ல முடியுது நம்மளால்? இப்போ நீங்கள் ஒரு என்ஜினியராக இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறீங்க, யூ ஆர் அ குவாலிஃபைட் சர்டிஃபைட் என்ஜினியர். நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு அங்கே வேலை இருக்குது, நீங்கள் அதில் வேலை செய்கிறீங்க, ஒரு பெரிய சீனியர் மேனேஜராக வேலை செய்கிறீங்க. யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் தட் மெக்கானிக்கல் லைன். அந்த நீங்கள் என்ன ப்ராடக்ட்டில் இருக்கிறீங்களோ, என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்களோ, நீங்கள் அது குவாலிஃபைடாக இருக்கிறீங்க. நீங்கள் போய் அந்த சம்மந்தமான காரியங்களை சரி செய்ய நீங்கள் குவாலிஃபைடு. அப்போது
உங்களை அதை நம்பி தான் உங்களுக்கு அந்த வேலை கொடுத்துருக்குறாங்க. கரெக்ட்? அந்த பிரச்சனை வரும்போது உங்களை கூப்பிடுறாங்க, இந்த இந்த ஃபேக்ட்ரியில் ப்ராப்ளம் இருக்குது வாங்கன்றாங்க. நீங்கள் அங்கே போகிறீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் தடுமாறினீங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் ஒரு டாக்டர் வந்து கிளினிக்கில் உட்காந்துருக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு ஆப்ரேஷன் பண்ண ஒரு கார்டியாலஜிஸ்ட் உங்களை கூப்பிட்றாங்க, ஒரு சர்ஜரிக்காக கூப்பிட்றாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் போயிட்டு தடுமாறினீங்கன்னா இதுக்கு எந்த கத்தி எடுக்கணும் அப்படின்னு தடுமாறினீங்கன்னா எப்படி இருக்கும்? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? அப்போ லைஃப்ன்ற இந்த பாடத்துக்கு படிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் அற்புதமான வசனங்களை கொடுத்திருக்கிறாரு. You need to understand, even doctors don't have the answer for all the questions in the medical field. அவங்க படிச்சதுக்கு மீறி தான் பல காரியங்கள் இருக்கிறது. ஈவன் என்ஜினியர்ஸ், the highest certified engineersக்கு அவங்க என்னதான் படித்தாலும் எவ்வளோ போய் படித்தாலும் நிறைய விஷயங்களுக்கு பதில் அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் the Bible has got the answers for every single problem that you faced and you may face. It's a treasure for a life. இது நமக்கு தெரிஞ்சா போதும், இதை சரியா நம்ம அப்ளை பண்ணோம்னா போதும். Our life becomes so beautiful and we become mature believers. ஒரு சின்ன டெஸ்ட் தான் இங்கே பண்ணோம். இது வந்து சும்மா ஒரு சிமுலேஷன். ஆனால் கவலைப்படாதீங்க, நீங்கள் சொல்லலை தெரியல ப்ராப்ளி நிறைய விஷயங்கள். பட் திஸ் இஸ் ஃபார் யூ டு திங்க். நம்ம வசனங்களுக்கே நம்ம தடுமாறுறோம். ப்ராப்ளம் பார்த்தீங்களா? அப்ளை பண்ண சொன்னோன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக அதை அப்ளை பண்ண முடியல. கவனிச்சிங்களா இல்லையா? டிட் யூ ரியலைஸ் தட்? ஏன்னா நம்ம எல்லாரும் அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம், அப்படி தான் இருக்கிறோம். அப்ளிகேஷன் ஸ்டேஜுக்கே நம்ம வசனங்களை இன்னும் கொண்டு போகல நம்ம வாழ்க்கையில். We are Christians, வாக்குத்தத்த கிறிஸ்டியன்ஸ். வசனங்களை கோட் பண்ணுறோம், வசனங்களை சொல்கிறோம், வசனங்களை பார்த்து பார்த்து உற்சாகம் அடைஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த வசனங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள இன்னும் கொண்டு வரல, அப்ளிகேஷனில் இன்னும் கொண்டு வரல. எப்போ நம்ம அந்த வசனங்களை அப்ளிகேஷனுக்குள்ளே கொண்டு வர்றோமோ அப்போ தான் இந்த பைபிளில் சொல்லியிருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு முழுமையாக இருக்கும். அப்போ தான் நம்ம லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம மெச்சூர் பிலீவர்ஸாக இருப்போம். அப்போ தான் கர்த்தரால் நம்மளை முக்கியமான காரியங்களுக்கு பயன்படுத்த முடியும்.